ஒரு வாரத்துக்கு முன்னால் ஐயா சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் நானும் போய் ஒரு 2 மணி நேரம் ஐயாவை நானும் பேசிகிட்டு இருந்தோம். பேசி ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரணும், வேகமாக காலந்தாழ்த்தாமல் முடிவுக்கு வரணும்னு சொன்னோம். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு எங்கள் ஐயாவினுடைய சின்ன பொண்ணு கவிதா வீட்டில் தான் பேசி பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னு உங்கள் மாதிரி பத்திரிகையாளர்லாம் தொலைக்காட்சி நண்பர்கள் நிறையா இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னோம், நல்ல தீர்வு விரைவில் வரும், சுமூகமான தீர்வு ஐயா அறிவிப்பார்னு சொன்னோம். நான் சொல்லிவிட்டு வெளியில் வந்த பிறகு 4-4:30 மணிக்கு மருத்துவர் ஐயா வெளியில் வந்து அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சுமூகமான தீர்வு வரும், விரைவில் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில் அதுக்கு பிறகு ஒரு வார நிகழ்வுகள் மிக கவலை அளிப்பதாகவே இருக்குது. ரொம்ப வருத்தப்படக்கூடிய, வேதனை அடையக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு நல்ல தீர்வு, காலந்தாழ்த்தாமல் தீர்வு ஏற்படணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அது ஏனோ தெரியல, காலந்தாழ்த்தி போயிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் நினைக்கிறது எல்லாமே, யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் இருவரும் உட்காந்து மனவிட்டு பேசினா தான் சுமூகமான தீர்வு ஏற்படும். இல்லைன்னா நீண்டுட்டு போயிட்டே இருக்குது. காலந்தாழ்த்தாமல் மிக விரைவில் இருவரும் சந்தித்து பேசி ஒரு சுமூகமான தீர்வு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம், எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய விருப்பமாக.